நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னா சமரசம் செய்யாதீர்கள். இந்த காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லும்போது அது வந்து நான் இதில் தேடினேன், கூகுளில் போய் தேடிட்டு இருந்தேன். அதில் எப்படி போட்டுக்குதுன்னா, சமரசம் என்பது நுட்பமானதுன்னா அது என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு வில்லியமும் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அதில் மீனிங் வந்து அது சரியாக தவறான்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளியராக இருக்காது. அதனால்தான் அந்த கன்ஃபியூஷனில் நம்ம வந்து எதுனா ஒரு பக்கம் சாஞ்சிருவோம். அந்த மாதிரி ஒரு கன்னிங்கான ஒரு இது அது காம்ப்ரமைஸ். அதே போல் அது என்ன பண்ணுன்னா நம்மளை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற நம்மளை மாற்றி விடும். நம்மளுடைய டிசிஷன் முடிவுகள் வந்து நம்ம மாற்றிடுவோம் சூழ்நிலைக்கு ஏற்று. ஸோ நம்ம பார்ப்போம் பைபிளில் எப்படி அந்த நிறைய பேர் வந்து அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் பைபிளில் இருக்கிற நபர்கள் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம வாழ்க்கை வந்து கர்த்தரோடு ஆரம்பித்து கர்த்தரோடு தானே முடியுது. அதனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் மலாக்கி 3:6 அதை எடுத்து வாசித்தீங்கன்னா அங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord, for I am the Lord, I do not change. அதே போல் இது கர்த்தர் பற்றியே சொல்கிறார். என்னாகமம் 23:19 அவர் என்ன சொல்கிறாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. God is not a man that he should not lie, nor a son of man that he should repent. Has he said and will he not do it? இன்னைக்கு காலையில் கூட பார்த்தோம் சங்கீதத்தில் அந்த ஒரே வசனம், அவர் சொன்னது எப்படியாச்சும் அவர் செஞ்சு முடிப்பார். ஓகே, நம்பத்தக்கவர். ஓகே, அவர் மேலே தாராளமாக நம்ம நம்பலாம். ஏன்னா அவர் மாறாதவர். சொல்லிட்டார்னா செஞ்சிடுவார். எப்போ செய்வார் அது அவருடைய இஷ்டம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் செய்வார். எல்லா நேரத்திலும் செய்ய மாட்டார், நம்ம கேட்குற நேரத்துலையும் செய்ய மாட்டார். ஆனால் சொல்லிட்டார்னா கண்டிப்பாக செய்வார். ஸோ அவர் எப்படி நமக்கு நம்பத்தக்கவராக இருக்கிறாரு, நம்ம அவருக்கு அப்படி நம்பத்தக்கவராக இருக்கிறோமான்னு ஒரு கேள்வி. ஓகே, அவர் நம்ம மேலே அவர் நம்பிக்கை வைக்க முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி. ஓகே, அதே போல் யாக்கோபு 1:17 வாசித்தீங்கன்னா, அதாவது கடைசியில் இருக்கும், அங்கே வந்து he never changes or casts a shifting shadow-ன்னு சொல்லி இருக்குது. பட் அது ஒரு சில ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட், அந்த மேனுஸ்கிரிப்ட் பார்த்து தான் இந்த பைபிள் எழுதுகிறாங்க. அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் எப்படி போட்டிருக்குதுன்னா, he never changes as a shifting shadow does. அப்படின்னா மாறும் நிழலை போல் அவர் மாறவே மாறுவதில்லை. மாறும் நிழலை போல் அவர் மாறவே மாறுவதில்லை. நீங்கள் நல்ல வெயில் டைமில் போய் நின்னீங்கன்னா ஒரு டைரெக்ஷனில் நிற்கும் போது அந்த உங்களுடைய நிழல் வந்து மாறும். பார்த்துக்கிறீங்களா? சில நேரத்தில் குள்ளமாக குண்டாக இருக்கும், சில நேரத்தில் அப்படியே உயரமாக இருக்கும். அந்த மாதிரி அவர் மாறுறதில்லை. ஸோ அப்படி தான் அவர் மாறாதவர். இது நம்ம கர்த்தர் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துன்னு கேட்டிங்கன்னா எப்ரியர் 13:8 இருக்குது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த தேவன் அவர் மாறாதவர். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலைகளில் நம்ம எப்படி மாறுறோம், இதுதான் நம்மளுக்கு இன்றைக்குரிய செய்தி. இது ஒரு பெரிய சேலஞ்சு நம்ம முன்னாடி இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி செய்தியில் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, முக்கியமாக நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய இந்த பைபிள் மதிப்புகள், அதில் தானே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம்.
அந்த காரியங்களில் நம்ம எப்படி மாறுறோம்னு சொல்லிட்டு, அந்த காரியங்களில் நம்ம எப்படி சமரசம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் சமரசம் பண்ணாமல் வாழ முடியாது. ஆனால் அது எங்கே? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமரசம் இல்லைன்னா அந்த கல்யாண வாழ்க்கை வாழ முடியாது. ஓகே, நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் சமைச்சிடுறேன், இல்லை நான் துணி துவைச்சிடுறேன், நீ மடிச்சிடு, அந்த மாதிரி சமரசம் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இறங்குறீங்க, அந்த பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னர் கூட நீங்கள் சமரசம் பண்ணாதான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ அப்படிப்பட்ட சமரசம் பற்றி நான் பேசலை. நான் இங்கே பேசுகிறது உங்களுடைய விசுவாசம், அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கொள்கை இருக்குது இல்லை, ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் கர்த்தர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறார் இந்த பைபிள் மூலமாக. இந்த காரியங்களில் நம்ம எப்படி சமரசம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுதான் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா ரொம்ப தெளிவாக காரியம் என்ன நம்ம புரிஞ்சிக்கணும்னா, பாவத்திற்கூட நம்ம சமரசம் பண்ணக்கூடாது. அதே போல் இந்த பைபிளில் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு நம்ம இந்த உலகத்தின் கட்டளைகள் கூட சமரசம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெளிப்பாடு புஸ்தகம் 2:6 பார்த்தீங்கன்னா இயேசுசாமி சொல்கிறாரு, நான் வெறுக்கிற அந்த நிக்கோலாய் மதஸ்தினர் அவங்கள நான் வெறுக்கிற போல நீயும் வெறுக்கிறான்னு சொல்லிட்டு அவர் எபேசு சபையை சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அப்போது அவர் வெறுக்கிறதுனால இந்த சபையும் அதை வெறுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் 2:15 பார்த்தீங்கன்னா அங்கே பர்கமம் சபை பற்றி பேசுகிறாரு. அங்கே 2:15 என்ன சொல்கிறாரு, பர்கம சபையில் ஒரு சிலர் அந்த நிக்கோலாய் மதஸ்தினருடைய கொள்கையை கட்டிப்பிடிச்சி தொங்குறாங்க. அப்போது அதனால அவர் என்ன சொல்கிறார், நான் உன்னையும் வெறுக்கிறேன்றார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்மளுடைய அந்த வெளிப்பாடு புஸ்தகம் சீரீஸ் இருக்குதுல்ல, அதில் போய் 2வது அதிகாரம் வாசித்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க பைபிளில். ஆனால் அது தமிழில் நான் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அது எங்கேனாக்கா இதில் டியூட்ரோனமி, உபாகமம் 14:2 அங்கே இருக்குது. வாசிங்க, யாருன்னா ஸ்க்ரீனில் இருக்குது, வாசிங்க. உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். ஓகே, இங்கே 2 ஜனங்கள்னு சொல்லிட்டு 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்குது. ஒன்று தேவனுக்கு பரிசுத்தமான ஜனங்கள், இன்னொன்று தேவனுக்கு சொந்தமாக ஜனங்கள்னு சொல்லிட்டு தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ரொம்ப பழைய டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், ஃபார் thou art an holy God unto the Lord thy God, holy people unto the Lord thy God, and the Lord has chosen thee to be a peculiar people unto himself. இந்த peculiar என்ற வார்த்தை தான் அங்கே வித்தியாசமான ஒரு வார்த்தை. பெக்குலியர்ன்னு சொல்லி அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி தேடி பார்த்தா விசித்திரமான. அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு விசித்திரமான இல்லை அசாதாரணமான மக்கள். நீங்கள் சில நேரங்களில் இந்த வார்த்தை விருப்பத்தகாத வகையில் ஒரு மீனிங் கொண்டு வரும். ஓகே, இதுடைய வேறு அர்த்தங்கள் எப்படின்னா, ஒத்த சொற்கள், ஒற்றைப்படை, அசாதாரணமான, வினோதமான ஜனங்கள். ஓகே, ஸோ இந்த இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு வித்தியாசமான ஜனமாக இருப்ப இந்த உலகத்தில், எனக்கு சொந்தமாக தான், ஆனால் நீ இந்த உலகத்தில் உலகத்தார் போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஜனமாக இருப்ப. அதே போல் 1 பேதுரு 2:9 கர்த்தர் சொல்கிறாரு, அங்கேயும் இதே வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. வாசிக்கிறீங்களா? அது 1 பேதுரு இங்கே இருக்குதா ஸ்க்ரீனில்? அது இதே வாசிக்கலாம்.
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூடாரமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகே, இங்கே வந்து ரொம்ப டேப்பர் டவுன் பண்ணிடுறாங்க அந்த மீனிங். வந்து அவருக்கு சொந்தமான ஜனங்க அப்படின்னு போட்டுக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து பெக்கூலியர் பீப்புள்னு போட்டிருக்குது. விசித்திரமான, வினோதமான, அசாதாரணமான அந்த மீனிங் தான் வரணும். ஓகே, அப்போ தான் அந்த அந்த அதோடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் தீத்து 2:14 இருக்குது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்தரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஓகே, இங்கே அந்த 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 கான்செப்டே இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்கள், who gave himself for us that he might redeem us from all iniquity and purify unto himself peculiar people zealous of good works. அந்த விசித்திரமான, அசாதாரணமான, வினோதமான ஜனங்களா நம்மளை கர்த்தர் வந்து தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை அப்படி ஒரு ஜனங்களாக உருவாக்க அவர் விரும்புகிறாரு, அவர் எதிர்பார்க்குறாரு. ஓகே, இதில் ஒரு உதாரணம் சொல்லிட்டு இன்னும் நிறைய உதாரணங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தானியல் வந்து ஒரு வாலிபனாக தான் இருந்தார். நிறைய ஆராய்ச்சிகளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 14 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருந்திருப்பார். அவரை வந்து இஸ்ரேல்லேருந்து பர்சியா கொண்டு போகும்போது, அதாவது நெபுக்கத்நேசர் ஃபஸ்ட்டு கொண்டு போனார்ல, அந்த பீரியடில் அவருக்கு அந்த வயசு தான் இருந்திருக்கும். அப்போது அவர் தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு, அவருடைய நிலத்தை விட்டு, அவருடைய அப்பா அம்மா விட்டு எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாரு. யாருமே அவருக்கு தெரிஞ்சவங்க யாருமே அங்கே கிடையாது. அந்த இடத்துல அவருக்கு வந்து சில சாப்பாடு பொருள்கள் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அவர் என்ன சொல்கிறார், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றார். அவருக்கு வந்து ஒரு விதமாக வாழ சொல்கிறாங்க, நான் அப்படி வாழ மாட்டேன்றார். அந்த இடத்துல அவர் ஈஸியாக வந்து மாறி இருக்கலாம். யார் பார்க்குறா, யார் கேட்க போகிறா, இல்லை ஈஸியாக மாறி இருக்கலாம். இல்லை ஒரு முறையாச்சும் மாறி இருக்கலாம், ஒரே ஒரு நேரம் மட்டும் மாறி இருக்கலாம். ஆனால் அவர் மாறலை. அவர் அப்படியே உறுதியாக அவருடைய விசுவாசத்தில் நின்று அவர் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அந்த அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கிட்ட என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாடுங்க, ஒருவேளை நான் வந்து உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு வரலைன்னா அப்புறம் நான் திருப்பி நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் அப்படின்னு அவர் டைம் வாங்கிக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். அப்போது அதே போல் பாருங்கள், அவர் ஒரு பிரைம் மினிஸ்டராக மாறுறாரு. அந்த நேரத்தில் அவரை வந்து அந்த இது வணங்க சொல்லும்போது அவர் வந்து ஜபிக்கிறாரு. நம்ம பார்த்தோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவர் ஜபிக்கிறது பார்த்துட்டு அவர் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை எங்கே போடுறாங்க, சிங்கத்தின் கபிதல் போடுறாங்க. அங்கேயும் அவர் மாறி இருக்கலாம்ல, ஆனால் மாறலை. என் உயிர் போனால் கூட நான் என்னுடைய கொள்கையில் நிற்பேன். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாவத்துக்கு எதிராக நீங்கள் போராடும் போது உங்களுடைய கவனம் வந்து பாவத்தின் மேலே இருந்தால் நீங்கள் போராட்டத்தில் ஜெயிக்க மாட்டீங்க. உங்களுடைய கவனம் வந்து கர்த்தர் மேலே இருக்கணும். அதனால தான் இவர் ஜெயிச்சார். ஓகே, டு ஃபைட் சின், do not focus on sin but focus on God. பாவத்துக்கு எதிராக போராடி ஜெயிப்பதுக்கு நீங்கள் பாவத்தின் மேல் உங்களுடைய கவனம் வைக்காமல் கர்த்தர் மேலே உங்களுடைய கவனம் வச்சா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஓகே, நிறைய நேரத்தில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு முறை பண்ணிவிட்டு இது ஒரு சின்ன விஷயம் தானே, சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வெறுப்புத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு முறை மட்டும் பண்ணிவிடு, இந்த ஒரு முறை குடிச்சிடு, இந்த ஒரு முறை சாப்பிட்டுடு, இந்த ஒரு முறை மட்டும் வந்துட்டு போ, ஒரே ஒரு முறை வந்தால் என்ன ஆகிட போகுது, ரொம்ப பிகு பண்ணிக்கிற அப்படியெல்லாம் பேசுவாங்கல்ல, கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு முறை அங்கே உங்களை வளையும் போது நீங்கள் அடிமை ஆயிடுறீங்க. சாத்தானுக்கு ஒரு முறை தான் போதும். அந்த ஒரு முறை, அந்த ஒரு சின்ன காரியத்துக்கு நீங்கள் வந்து குனியும் போது
உங்கள் தலையை வந்து நீங்கள் சாத்தானுக்கு கொடுத்துட்றீங்க. கனடாவில் இருக்கும்போது அவர் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு சொல்கிறாரு, பாஸ்டர் குடிக்கிறது போதையில் இருக்கிறது தான் தப்பு, ஆனால் சோஷியல் ட்ரிங்கிங் பற்றி சொல்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுறாங்க, ஆனால் போதையில் ஏறுறதில்ல அப்படின்னாரு. ஏன்னா நிறைய கிளப்பில் நிறைய பணக்காரங்க வந்து சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுவாங்க. சும்மா கொஞ்சம் ஒரு பெக் அடிக்கிறது, இவ்வளோண்டு குடிக்கிறது, அவ்வளோதான் குடிப்பாங்க. ஸோ அவர் கூட நான் சொன்னேன், அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இவ்வளோ குடித்தாலும் சரி, நீங்கள் இவ்வளோ குடித்தாலும் சரி, ரெண்டுமே குடி தான். நீங்கள் போதையில் போனாலும் சரி, இன்றைக்கி போதை ஏறினாலும் சரி, நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது உங்களுக்கு தோணும், அப்போ நீங்கள் வந்து ஒரு பெக்கு அடிக்க மாட்டீங்க, ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே அடிப்பீங்க. நாளைக்கு திடீர்னு ஒரு சாவு வந்துச்சு, உங்கள் பிஸ்னஸில் லாஸ் வந்துச்சு, இல்லை உங்கள் மனைவியோ ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு நீங்கள் ஏமாந்துட்டீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குடிக்க போவீங்க. வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பெக்கு தான் அடிச்சிங்க, என்றைக்குமே போதை ஏறலை. ஆனால் அன்றைக்கி ஏறும். ஏன்னா அன்றைக்கி உங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்குது. ஏற்கனவே பழக்கப்பட்டதுனால நல்லா குடிப்பீங்க, போதை ஏறும், அவ்வளோதான், நீங்கள் அவுட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் சாஞ்சிட்டாங்க. அதனால் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் வந்து பக்குவமாக இருக்கிறேன், மெச்சூர்டாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் சாய மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த கேரண்டி கிடையாது. இன் திஸ் வேர்ல்ட் வி ஆர் நாட் இன்வின்சிபிள். ஓகே, இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது நம்ம எப்போவுமே வந்து ஒரு டேஞ்சரில் தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளை சுற்றி அந்த டேஞ்சர் இருக்குது. நீங்கள் வேணால் சொல்லலாம், பாஸ்டர் ஒரு முறை ஒரு சின்ன பொய் தானே சொல்கிறேன், அதில் என்ன ஆகிடப்போகுது? இதில் வேறு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பைபிள் இந்த ராகாப் பொய் சொன்னாங்களே, அவங்களும் ஏசாமியுடைய வம்சாவளியில் வந்துட்டாங்களே அதுன்னு சொல்லி அவங்க வந்து அதை நியாயப்படுத்திப்பாங்க. பொய் தாங்க. ஓகே, நீங்கள் ஒரு முறை சொன்னால் அடுத்த முறை சொல்லும்போது உங்களுக்கு தயக்கம் இருக்காது, உங்களுக்கு வந்து அந்த குற்ற மனசு அந்த நேரத்தில் வராது. அதுக்கு அடுத்த முறை பண்ணும்போது சுத்தமாக இருக்காது, தைரியம் வந்துடும், நான் போய் சொல்லி மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது வந்து அப்படியே ஒரு பழக்கம் ஆகிடும். பழக்கம் ஆகிட்டால் வாய் திறந்தாலே பொய்யாக தான் வரும். ஓகே, ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு சின்ன சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து அது சமரசம் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய பழக்கமாக மாறிடும். நீங்கள் இதில் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது, இந்த கடைசி காலத்தில் எது சரியாக இருக்குது அதை தவற சொல்கிறது, எது தவறாக இருக்குது அது சரின்னு சொல்கிறது நடக்கும். அது இன்னைக்கு நடக்குது. அதுதான் எல்ஜிபிடிக்யூ. உங்களால் எல்ஜிபிடிக்யூ பற்றி வெளியில் போயிட்டு தைரியமாக இது தவறுன்னு சொல்லிட்டு பேச முடியாது. இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, கேஸ் போடுவாங்க, நீங்கள் ஜெயிலுக்கும் போகலாம். ஆனால் அது இந்த வேதத்தில் அது தவறுன்னு போட்டுக்குது. ஆனால் இந்த உலகத்திலே அதை ஏற்றுக்கொண்டு அது சரின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இது அன்றைக்கி எழுதப்பட்டது, அன்றைக்கும் இருந்தது, ஆனால் அது சரின்னு சொல்லலை சமுதாயத்துக்கும் அந்த தயக்கம் இருந்தது, அது தவறுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி சமுதாயம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தவறை வந்து சரியாக சொல்லுது, சரியை வந்து தவறுன்னு சொல்லுது. போன வாரம் நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட சொன்னேன், அமைதியாக போயிட்டு ஒரு அபார்ஷன் கிளினிக் முன்னாடி ஜெபம் பண்ணுறது தவறு, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி ஜனங்களுக்கு வந்து காது எப்படி அரைக்குதுன்னா, அவங்களுக்கு என்ன கேட்கணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்களோ அது பேசினா மட்டும்தான் அவங்க சபையில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாவத்தை பற்றி பேசுனீங்கனாக்கா அவங்க சபை விட்டு விலகிடுறாங்க, சபை விட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஓகே, ஒரு சில உதாரணங்கள் நான் பைபிள்லேருந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நோவா பார்த்தீங்கன்னா, நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் பயங்கரமாக அவங்க வந்து தீமை செஞ்சிட்டு இருந்தாங்க, தவறு செஞ்சிட்டு இருந்தாங்க.
ஓகே, என்னென்ன நீங்கள் நினைக்க முடியுமோ அது எல்லாமே ஜனங்க பழக்க தோஷமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, எல்லாருமே. அதனால தான் கர்த்தருக்கு அவ்வளோ கோவம் வந்தது. ஆனால் நோவா பார்த்தீங்கன்னா, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த தீமைகளை அவங்க பழக்கமாக்கலை அவங்க வாழ்க்கையில். அதனால தான் கர்த்தர் அந்த ஒரு குடும்பத்தை மீட்டு கொண்டு அந்த ஜலப்பிரளயத்தில் எல்லாரும் சாகடிச்சிட்டார். ஏன்னா இவங்க சமரசம் பண்ணாமல் தனியாக நின்னாங்க. நேற்று என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் 2 ஃபோட்டோ போட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க. தனியாக நிற்கிறது. உலகமே சொன்னாலும் நீங்கள் எல்லாம் தவறாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தனியாக நிற்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் கர்த்தர் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அந்த தைரியத்தினால தான் நம்ம அப்படி தனியாக நிற்கும் போது நம்ம ஒரு வினோதமான மனிதனாக இருப்போம். இந்த உலகத்தில் விசித்திரமான மனிதனாக இருப்போம். ஓகே, அந்த வார்த்தை சொன்னால் தான் நம்மளுக்கு அதோடைய இது புரியும் நம்மளுக்கு. ஓகே, அதே போல் யோசேப் பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா அப்பா கூட கிடையாது, அவருடைய அண்ணன் தம்பிங்க கூட பிறந்தவங்க கூட கிடையாது. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, இவர் எங்கேயோ இருக்கிறாரு. அன்றைக்கி ஒரே ஒரு முறை அந்த போட்டிஃபோருடைய மனைவி கூட அவர் படுத்திருந்தா என்ன தவறாயிட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்லை, அவருடைய கொள்கையில் அவர் நின்னார், ஓடி போயிட்டார். அங்கேருந்து பாவத்துக்கு எதிராக நம்ம போராடுறது சில நேரங்கள் உண்டு. பாவத்திலிருந்து போகிறது சில நேரங்கள் உண்டு. அந்த ஞானம் கர்த்தர் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ இவர் அங்கேயும் சமரசம் பண்ணாமல் அதோடைய பக்க விளைவு என்ன, ஜெயிலுக்கு போனார். அவர் மேலே பொய் குற்றச்சாட்டு பண்ணி அவரை ஜெயிலில் கைதியாக வச்சு அவர் மூலமாக இன்னும் 2 பேருக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி, ஒருத்தர் போய்ச்சிக்கினாரு, இன்னொருத்தர் இறந்துட்டார். திருப்பி அவர் வெளியில் அந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகிட்டார். அதாவது நீங்கள் கர்த்தருக்காக நின்று எதனா ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக கர்த்தர் அதை மதித்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருப்பார். அதுதான் யோசேப் வாழ்க்கையில் நடந்தது. யோபு பாருங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு. யோபு 2வது அதிகாரம் கடைசியில் வருது. அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீ கர்த்தரை சபிச்சுட்டு நீ இறந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவர் அங்கே சமரசம் பண்ணல. அவ்வளோ கஷ்டத்தில், மன கஷ்டமும் உடல் கஷ்டமும் எல்லாத்தையும் தாங்கி அவருடைய கொள்கையில் அவர் நின்னார். இல்லை, கர்த்தர் நல்லவர், அவர்கிட்டலேருந்து எப்போவுமே நான் நன்மை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் எப்போவுமே நன்மை தான் செய்வார்ன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசாமி 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு பலவீனமான சூழ்நிலை இருக்கிறார். சாப்பிடாமல் இருக்கிறார், தண்ணியும் குடிக்கல, வனாந்தரத்தில் இருக்கிறார். அந்த நேரத்தில் சாத்தான் அவரை சோதனை பண்ணுறான். அவர் ஈஸியாக அவர் இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தா ஈஸியாக விழுந்துட்டுருக்கலாம். 3 முறை சோதனை பண்ணுறான். அங்கே நிற்கிறாரு, சமரசம் பண்ணல, நிற்கிறாரு, வேதத்தை வச்சு அடிக்கிறாரு. ஒரு பக்கம் பசி, அவன் சொல்கிறான், இந்த கல் நீ பிரெட் ஆக்கி சாப்பிடலாமே, இல்லை அப்படின்றார். அந்த வசனத்தை வச்சு அடிக்கிறார். எனக்கு நீ வணங்கினா இது எல்லாத்தையும் நீ உன் கண்ணுக்கு எட்டுற அளவுக்கு என்னென்ன நீ பார்க்குற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்ற, இதெல்லாம் என்னுடைய அதிகாரத்தில் இருக்குது அப்படின்றான். அங்கேயும் அவர் சமரசம் பண்ணல. இயேசு கிறிஸ்துவை அதாவது இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டில் அவரும் ஜெயிச்சார். நோவா ஜெயிச்சார், யோசேப்பு ஜெயிச்சார், யோபு ஜெயிச்சார். ஆதாம் தான் விழுந்துட்டார். ஆதாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார், நீ எல்லாத்தையும் சாப்பிடு, நீ என்னன்னா செஞ்சுக்கோ, அந்த மரத்தில் இருக்கிறது மட்டும் சாப்பிடாத. மனைவி கொண்டு கொடுத்தாங்க, இவர் கேள்வி கேட்காமலே அப்படியே சாப்பிட்டாரு. பாருங்கள் என்ன ஆயிடுச்சு. அந்த சாபம் இன்னும் தொடருது. உன் வேர்வை சிந்தினால்தான் உன் வயிறு ரொம்பவும்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு சாபம் விட்டார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் போயிட்டுருக்குது. ஓகே, ஆதாம் விழுந்துட்டாரு, ஆபிரகாமும் விழுந்தார்.
நீங்கள் ஆதாம் விழுந்ததுக்கு நீங்கள் வந்து ஆதியாகமம் 3:6 22-24 வாசித்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாமுக்கு வந்து ஆதியாகமம் 12:10-12 வாசித்தீங்கன்னா அங்கே வந்து அவர் ஈகிப்துக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவியே எடுத்துன்னு போயிடுவாங்களோ அவர்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் என் மனைவி இல்லை என் தங்கச்சின்ட்டார் சாராவை. அப்பவும் தூக்கின்னு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் பேசி காப்பாற்றிட்டார். அந்த ராஜா கிட்ட கர்த்தர் கனவுல பேசி நீ செய்யறது தவறு, அவனுக்கு மனைவி, உடனே கொண்டு போய் சேர்க்க வை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தப்பிக்க வச்சார். ஆனால் அவர் மேலே ஒரு கரிசனை வச்சதுனால கர்த்தர் அங்கே காப்பாற்றிட்டார். ஆனால் சாரா பாருங்க, சாராவும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. என்ன வாக்கு தத்தம் சாராக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு, உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன், உன் கர்ப்பத்தின் கனி மூலமாக தானே ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குவேன்னு சொன்னார். ஆனால் நடக்கலை. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அவருடைய டைம் ஒன்று இருக்குது. அவர் சொல்லாருன்னா செய்வார். ஆனால் அந்த டைம் வந்தால் தான் செய்வார். அதுக்கு முன்னாடியோ பின்னாடி செய்ய மாட்டார். அந்த டைம் வரைக்கும் இவங்க காத்துக்கொள்ள முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலைக்காரி பொண்ணை கொண்டு வந்து ஆபிரகாம் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. யார்? ஹாகார். இவங்க சமரசம் பண்ணதுனால ஒரு சந்ததி உருவாகுச்சு. அந்த சந்ததிக்கும் இவருடைய ஒரிஜினல் சந்ததிக்கும் இன்னைக்கு வரைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த இஸ்ரேலும் அரப் ஜனங்களுக்கு பாருங்க போர், யூதர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் போர் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இவங்க பண்ண ஒரு சமரசம்னால. நான் உங்க முன்னாடி இதெல்லாம் ஏன் கொண்டு வரேனாக, இதெல்லாம் சமரசம் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரத்துக்கு தெரியாது, ஆனால் காலம் 1000 வருஷமாக அதோடைய பாதிப்பு ஜனங்க அனுபவிக்கிறாங்க. மோசேக்கு கர்த்தர் என்ன சொன்னார், நீ போயிட்டு அந்த கல்லுக்கிட்ட சொல்லு, நீ கல்லுக்கிட்ட பேசுன்றாரு, அது தண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த ஜனங்களை பார்த்துட்டு அவங்க மேலே இருக்கிற கோபத்தில் லட்டியை எடுத்து 2 முறை அடிச்சிட்டாரு. அப்போவே கர்த்தர் சொல்றார், நான் பேசதான் சொன்னேன், நீ ஏன் அடித்த, நீ வாக்கு தத்த பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ போகமாட்ட, நீ தூரத்திலேருந்து மட்டும் பார்ப்பேன் அப்படின்றார். இவ்வளோ கஷ்டப்பட்டு எகிப்துலேருந்து வெளியே கொண்டு அவங்க கூட கஷ்டப்பட்டு எல்லா விதமான நிந்தனைகள் சகித்து அவர் போக முடியல பாருங்க. ஏன்னா அங்கே அவருடைய உணர்ச்சி கூட அவர் சமரசம் பண்ணிட்டார். கோவத்தினால அவர் சமரசம் பண்ணிட்டார். கீழ்ப்படிய முடியல கர்த்தருக்கு. சாம்சன் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு நசரியர். அவர் குடிக்கவே கூடாது. வேஷிக்கிட்ட போகிறது அது வேற, சுத்தமாக பண்ணக்கூடாது. ஆனால் அது பண்ணி தான் அவருடைய வாழ்க்கையே போச்சு. அங்கேயும் சமரசம் பண்ணுறார். ஓகே, சவுல் என்ன பண்ணுறாருன்னா, சவுலை என்ன சொல்கிறாரு, அந்த அமாலேக்கியர் ஒட்டுமொத்தமாக நீ காலி பண்ணு, அவங்களுடைய ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் நீ சாகடி என்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மிருகங்களே எடுத்துன்னு வந்துடுறாரு, ஜனங்களை மட்டும் சாவடிச்சிடுறாரு. அதில் அந்த ராஜாவை உயிரோட காப்பாற்றி கூட்டுன்னு வர்றாரு. ஓகே, இது நீங்கள் 1 சாமுவேல் 15:3 20-28 வாசித்தீங்கன்னா அங்கே இருக்குது. அப்போது கர்த்தர் தீர்க்கதரிசி சாமுவேல் என்ன சொல்கிறாரு, நீ கீழ்ப்படியில, அதனால் உன்னுடைய ராஜ்யம் உன்கிட்டேருந்து பிரிக்கப்படும். அவ்வளோதான், அவரது கதை அங்கேயே முடிஞ்சிச்சு. அன்னைக்குலேருந்து அவருடைய கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சு. தாவீது பாருங்க, போர்க்காலம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது ராஜாக்களுக்கு. அந்த போர்க்காலத்தில் தான் அவங்க போருக்கு போயிட்டு அவங்களுடைய எல்லையை விஸ்தாரமாக்கணும். இவர் அங்கே போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தார். அவருடைய சூழ்நிலை கூட அவர் சமரசம் பண்ணி அப்புறம் வெபிச்சாரம் பண்ணுறாரு. வெபிச்சாரம் மட்டும் இல்லாமல் மர்டரும் பண்ணுறாரு. உரியாவுடைய மனைவி பத்சேபா, உரியாவை வர சாவடிக்கிறாரு, பத்சேபா கூட படுகிறாரு. அதன் மூலமாக வர குழந்தைய கர்த்தர் என்ன பண்ணார், தண்டித்து சாகடிச்சிட்டார் அந்த குழந்தைய. சமரசம் பண்ணும்போது அதுக்கு விளைவுகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, தப்பிக்கவே முடியாது. இதுக்கு நீங்கள் 2 சாமுவேல் 11:1-4 அதுக்கப்புறம் இருக்கிற வசனங்கள், அதே போல் 2 சாமுவேல் 12:7-14 அந்த வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம்.
ஓகே, சாலமன் கர்த்தர் வந்து இதில் உபாகமம் 7:3-4 வாசிங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து அந்நிய ஜாதியுடைய ஸ்திரீகளை வந்து பெண்களை வந்து நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஒரு வசனத்தை கொடுக்குறாரு. நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க, உபாகமம் 7:3-4. ஆனால் அது அப்படிப்பட்ட வசனம், அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தெரிஞ்சியும் இவர் தான் அவ்வளோ ஞானியாக இருந்தார். 1000 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். எல்லாமே வெவ்வேறு ஜாதியார், வேறு வேறு நாட்டு, வேறு வேறு மதத்துக்கு சேர்ந்தவங்க. அப்போ இவர் என்ன பண்ண, கடைசி என்ன ஆயிடுச்சு, விக்கிரக ஆராதனையில் இறங்கிட்டார். ஜீவனுள்ள தேவனை மறுதளிச்சுட்டு விக்கிரக ஆராதனையில் இறங்கிட்டு அவருடைய ஆரம்பம் எப்படி இருந்ததோ கடைசி பாருங்கள் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ இவ்வளோ உதாரணங்கள் இன்னும் நிறையா. இஸ்ரேல் ஜனங்க அவங்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு சில கட்டளைகள் கொடுக்குறார். என்ன கட்டளைனா, அதாவது அவங்க ஒன்று வந்து பாவம் செய்யக்கூடாது, இன்னொன்று வந்து அவங்க விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. ஆனால் அதுதான் அவங்க செஞ்சாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பார்த்து அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடவுள்களை இவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கடவுளுடைய சிலையை செஞ்சு அதை வணங்க ஆரம்பித்தாங்க. இவங்க பிள்ளைங்களை பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது என்னாவது, கர்த்தர் அவங்கள அவங்களுடைய நிலத்திலேருந்து அகற்றி விடுறாரு. 70 வருஷம் அவங்க நிலத்துல அவங்க வந்து தங்கவே முடியல. எங்கேயோ பாபிலோனில் இருந்தாங்க, அப்புறம் பர்ஷியாவில் இருந்தாங்க, அதுக்கு பிறகு தான் வந்தாங்க. திருப்பி ஏசாமிக்கு அப்புறம் அவங்க அதே பிடிவாதத்தில் இருந்ததுனால கர்த்தர் வந்து அவங்க நிலத்திலேருந்து அவங்கள அகற்றி விட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம், அதாவது ஏசாமி 20வது ஆண்டுல அவங்க வந்து அங்கேருந்து அகற்றப்பட்டாங்க இஸ்ரேல் நாட்டிலேருந்து. திருப்பி அவங்க எப்போ போய் சேர்ந்தாங்க, 1948 தான். கிட்டத்தட்ட 2000 வருஷம். பாருங்கள், சமரசம் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. யூதாஸ் அவன் வந்து கொஞ்சம் காசுக்கு, 30 வெள்ளி காசுக்கு அவன் ஆசைப்பட்டு சமரசம் பண்ணி அவனுடைய இரட்சகரை பிடிச்சி கொடுத்துட்டான். இன்றைக்கி அவன் பரலோகம் போக முடியுமா? உயிரோட மன்னிப்பு கேட்டு உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும், பரலோகமும் கிடைச்சிருக்கும். அவன் பண்ணது தானே பேதுரும் பண்ணார். பேதுரும் மறுதளிச்சார்ல, ஏன்னா பேதுருக்கு பயம். அவரும் சமரசம் பண்ணார். அவர் யார் எனக்கு தெரியாதுங்க, அவர் கூட நான் இல்லைன்னு சொல்லிட்டார். 3 முறை மறுதளிச்சார். பேதுரு கொஞ்சம் பயந்த சுபாவம். நீங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா கலாத்தியரில் இருக்குது, பேதுருக்கும் பவுலுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. அவர் வந்து யூதர்கள் கூட சாஞ்சிடுறாரு. இந்த அந்நிய ஜாதியிலேருந்து, அதாவது புறஜாதியார் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கூட நிற்க மாட்டுறாரு. அந்த யூத மதத்திலேருந்து கிறிஸ்தவராக மாறுறாங்கல்ல, அவங்க கூட போய் சாயும் போது இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஊழியமே அங்கே கெட்டு போகுது. ஸோ பேதரும் அங்கே சமரசம் பண்ணுறார் யூதர்கள் கூட. ஸோ இப்படி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் நான் மேட்டருக்கு வர போகிறேன். என்னென்னா, இந்த உலகத்திலே நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து ஒருவேளை தே மைட் பி ஏன்ஷியன்ட், பழமை பாய்ந்த கடவுளாக இருக்கலாம். சொல்லலாம் இவங்க 4000 வருஷம் வணங்குறாங்க, இவங்களை 5000 வருஷம் வணங்குறாங்க. அவங்க வரலாறு சாய்ந்த கடவுளாக இருக்கலாம். ஆனால் யாவே தேவன் மட்டும்தான் கடவுளுங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஐசக்கும் பெவர்லி. அவங்களுக்கு அப்பா நான் தான், எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இடையில இன்னொரு 10 பேர் வந்து நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு அப்பான்னு சொல்லும்போது அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு தெரியல, அவங்க போய் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அங்கே விளையாடுறாங்க அந்த ஆட்கள் கூட. எனக்கு கோபம் வருமா? அவங்க போய் அப்பா வந்தாலும் நான் ஆக முடியாது. ஒரிஜினல் அப்பா தான். அப்போ இந்த உலகத்தையே உருவாக்குன கர்த்தர், அவர் கர்த்தர் மட்டும்தான். அவரை ரீப்ளேஸ் பண்ண யாருமே கிடையாது. அவங்க 4000 வருஷமாக இருக்கட்டும், 5000 வருஷமாக இருக்கட்டும்,
10,000 வருஷமாக இருக்கட்டும், அவர் என்றென்றைக்குமே தேவன் தான். நம்மளுடைய வணங்குதல் அவருக்கு மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு தரேன், மற்ற ஜாதி வணங்குறாங்களே அவங்க கடவுள்களை, அவங்களுடைய வணங்குதலுக்கு நம்மளுடைய வணங்குதலுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? கேளுங்க, சொல்லுங்க, எப்படி இருக்குது? இப்போ மழை சீசன், இப்போ அவங்க மாலை போடுறாங்க, செருப்பு கட்டிடுறாங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டுறாங்க, இது காமிக்கல் ரிலேஷன் இருக்க மாட்டுறாங்க, அப்புறம் குடிக்க மாட்டாங்க, ட்ரக்ஸ் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? நான் உட்காந்து யோசித்திருந்தேன் இதை பற்றி. அவங்க என்ன செஞ்சாலும் அந்த நேரம் எப்போ முடியும், நம்ம திருப்பி இப்போ இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்க. மற்ற மதத்தார் அவங்களுடைய கடவுளை வணங்கும் போது அவங்க ஒரு பாவியாக தான் வணங்குறாங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு வித்தியாசம், ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம மன்னிக்கப்பட்ட பாவி. நம்ம இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வச்சதுனால நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சது. அதனால நம்மளுடைய வணங்குதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவங்க வணங்குதல் பாவத்திலே தான் வணங்குறாங்க, திருப்பி பாவம் செய்கிறாங்க, திருப்பி போய் வணங்குறாங்க, திருப்பி பாவம் செய்கிறாங்க, பாவத்திலேருந்து இல்லை. அதனால்தான் அந்த வணங்குதலுக்கு நம்மளுடைய வணங்குதலுக்கு வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நம்ம பாவி இல்லைன்னு சொல்லி இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி, அதுதான் நமக்கு வித்தியாசம். ஓகே, ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். ஜைன மதம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுல்ல, அதில் நிறைய, அதாவது அது ஒரு தத்துவம், அது ஒரு மதம், அது ஒரு தத்துவம். அது ஆக்சுவலி ஆரம்பித்தது ஒரு நாஸ்திக மதம், அதாவது கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்து மதத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களை கொண்டு வந்து அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய ஜெயினுக்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறிட்டீங்களே, உங்களுடைய ஆரம்பம் வேறு, இப்போ நீங்கள் பண்ணுறதே ஜைனிசமே கிடையாதுன்னு நான். அவங்க ஒத்துப்பாங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஒத்துப்பாங்க, தெரியாதவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, நிறைய கதைகள் தான் அவங்க சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நிறைய ஓமைகள் சொன்னார், இவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சத்தியம் எப்படின்னா ஒருத்தனுடைய பார்வை. இது யானை இருக்குதுல்ல, யானைக்கு இவங்க 1 2 3 4 5 6 பேர் அவங்க குருடர்கள் யானையை எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, உடம்பை தொட்டால் செவுறு மாதிரி இருக்குதான், வாழை தொட்டால் கயிறு மாதிரி இருக்குது, அந்த முன்னாடி இருக்கிற அதை தொட்டால் பாம்பு மாதிரி இருக்குது, இதை தொட்டால் ஈட்டி மாதிரி இருக்குது, காதை தொட்டால் ஃபேன் மாதிரி இருக்குது, காலு தொட்டால் தூண் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே, எல்லா ஸ்டேட்மெண்ட் உண்மை. ஏன்னா அவன் தொட்டு அனுபவிச்சுட்டு சொல்கிறான், அவனுக்கு கண் இல்லை பார்க்கறதுக்கு. அதனால் இந்த ஆல் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ட்ரூத், இதுதான் உண்மைன்றாங்க. ஆல் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே உண்மைன்றாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தூரத்துலேருந்து இன்னொருத்தர் பார்க்குறான், இவங்க பக்கத்தில் தொட்டு பார்க்குறாங்க, ஆனால் தூரத்துலேருந்து இன்னொருத்தர் பார்க்குறாரு, கர்த்தர், அவர் தான் உண்மை. ஏசாமி என்ன சொல்கிறாரு, நானே உண்மைன்றார்ல, ஐ ஆம் த ட்ரூத் என்றார்ல. ஸோ அவர் பார்க்கும்போது அவர் பார்வை தான் நம்மளுக்கு இதில் கிடைக்குது, இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, இது யானை, இது செவுறு கிடையாது, பாம்பு கிடையாது, ஈட்டி கிடையாது, ஃபேன் கிடையாது, கயிறு கிடையாது, தூண் கிடையாது, இது ஒரு மிருகம். ஸோ இந்த பார்வை தான் நம்மளுக்கு வேணும், அந்த பார்வை தேவையில்லை. இந்த உலகத்திலே எல்லாருமே குருடர்கள் தான், ஆனால் நம்மளுடைய கண்கள் சத்தியத்தினால திறக்கப்பட்டது, இதுதான் சத்தியம். அதனால் அந்த பார்வை நம்மளுக்கு கிடையாது.
நம்மளுக்கு முழு பார்வை கர்த்தர் கொடுக்குறார் மேலேருந்து. அதுதான் கிறிஸ்தவத்துவம். அதனால நீங்கள் மற்ற மதத்தார் கூட போய் எப்படிப்பட்ட நீங்கள் சமரசம் பண்ணாலும் அது தவறு. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே நம்ம மத்தியில் 2 பேர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு மறந்து போகுது. சைமன் வெங்கட்டன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அப்புறம் நேத்தன் நந்தாவா? நீங்கள் நேத்தன் நந்தா, அவர் பழைய பேர் நந்தா. நந்தான்றதுக்கு இல்லை வெங்கட்டன் சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது. ஏன் பாஸ்டர்னு கேட்டிங்கன்னா, அவர் வெங்கடேஸ்வரா அந்த பேர்லேருந்து வர பேர் அது. இவர் நந்தான்னு சொல்லும்போது நந்தேஸ்வரன் சொல்லிட்டு சிவனுடைய லைன்லேருந்து வருது. அவரது விஷ்ணு லைன்லேருந்து வருது. யாருன்னா வாசிங்களேன், சங்கீதம் 16:4. இல்லை நானே வாசித்துறேன், எங்கே இருக்குது. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பொறுக்கும், அவர்கள் செலுத்துகிற இரத்தப்பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். இது முக்கியம். அடுத்த லைன் நான் வாசிக்கிறது முக்கியம். இது சங்கீதம் 16:4. அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன். அப்போ நான் நந்தான்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? அந்த தேவருடைய நாமத்தை உச்சரிக்கிறேன். வெங்கடன் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்? அந்த அந்நிய தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறேன். அதுதான் வைராக்கியங்க, அதுதான் சமரசம். நான் உச்சரிக்க மாட்டேன்றாரு சங்கீதக்காரர். அந்நிய தேவர்களுடைய நாமத்தை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். அப்போ எப்படி நான் அவங்க பேர் கூப்பிடுவேன்? அதனால தான் புது பேர் சைமன் கூப்பிடுங்க, இவர் நேத்தன் கூப்பிடுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? எந்த அளவுக்கு நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புரியுதா? இப்போ பேர் உச்சரிக்கிறதுல எனக்கு கூச்சமாக இருக்குது. உங்கள் அம்மா அப்பா வச்சிருக்கலாம் அந்த பேர், அவங்களுக்கு பிடிச்சமான பேராக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த பேருக்கோ அந்த பேர் வச்சிருக்கிற தேவனுக்கோ உங்களுக்கு எந்த தொடர்பு கிடையாது. ஓகே, அதாவது நீங்கள் கர்த்தருடைய பிரதேசத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. எப்போ அந்த பிரதேசத்தை விட்டு நீங்கள் உலகத்தின் உள்ளே வரீங்களோ எல்லா விதமான டேஞ்சர்ஸ் உங்களை சுற்றி இருக்குது. நீங்கள் ஒரு பலவீனமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. அதில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னாக்கா யாக்கோபு 4:4 என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் சிநேகிதனா எடுத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பகைஞ்சனா மாறுறீங்க. உலகத்துக்கும் கர்த்தருக்கும் ஒரு 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 எனிமிட்டி இருக்குது. இந்த உலகத்தை தான் நேசித்தார், அதனால்தான் அவருடைய ஒரே குமாரனை கொடுத்தாரு. ஆனாலும் இந்த உலகத்தின் வழிகள், இந்த உலகத்தின் கொள்கைகள் கர்த்தருடைய சத்தியத்துக்கு எதிராக இருக்குது. அதனால் நீங்கள் உலகத்தை கூட நீங்கள் சமரசம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு பகைஞ்சனா மாறுறீங்க. அதே போல் மத்தேயு 6:24 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. நீ சாத்தானுக்கும் கடவுளுக்கு சேவை செய்ய முடியாது. நீ ஒன்று இந்த பக்கம் இரு, இல்லைன்னா அந்த பக்கம் இரு. அதே போல் இது ரொம்ப முக்கியம். 2 கொரிந்தியர் 6:14-16 வாசித்தீங்கன்னா அங்கே ரொம்ப தெளிவாக போட்டிருக்குது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பார்களாக. அப்படின்னா என்ன? உன் வாழ்க்கை துணை ஒரு அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. நம்ம சர்ச்சில் ஒரு சிலர் அப்படி
காணாம போயிட்டாங்க, வர முடியல சபைக்கு. நிறைய பேர் அவிசுவாசிகளை கல்யாணம் பண்ணிட்டு ஒருவேளை ஆரம்பத்திலே அவங்க ஜாலியாக வாழ்கிறாங்க, அப்புறமா ரத்த கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அப்போவே எனக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருந்தா ஒருவேளை நான் என்னை மாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சபையில் உங்கள் இப்போ அத்தை பேர் என்ன, விஜயா சிஸ்டர் வருவாங்களே, எத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க சாட்சியில், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் முடிஞ்சிடுச்சு லைஃப். அதனால்தான் இன்றைக்கும் இங்கே நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், லவ் வேற. ஆனால் ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணாதீங்க. வாழ்க்கை முடிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நரகமாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் யோலோன்னு சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? YOLO. அதுதான் எல்லாரும் இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லா. YOLO அது என்னன்னா, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். நீ ஒரு முறை தான் இந்த வாழ்க்கையில் வாழ போற. அதனால உன் அம்மா அப்பா பேச்சியை கேட்காத, உன்னுடைய ஆசிரியர்களுடைய பேச்சு நீ கேட்காத. உனக்கு என்ன பிடிக்குதோ, நீ எப்படி விரும்புறியோ அப்படி சாப்பிடு, அதை செய். ஏன்னா ஒரு முறை தான் நீ வாழ போற. அதோடைய பக்க விளைவுகள் பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், யோலோ. ஸோ இது செல்ஃப் லவ். நான் என்ன நேசிக்கணும், அதனால் எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த ட்ரெஸ்ஸு நான் போடுவேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அது சாப்பிடுவேன், எனக்கு என்ன பார்க்க பிடிக்குதோ அது பார்ப்பேன், எனக்கு என்ன சொந்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிடிக்குதோ அதை வாங்குவேன். கன்சியூமரிசம். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் அவங்க சொல்லி கொடுக்கறது, அதாவது வாலிப பிள்ளைகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு பணம் பெரிய மேட்டர் கிடையாது. இந்த ஐடி செக்டர் எப்போ வந்துச்சோ பணம் அப்படியே கட்டுக்கட்டாக வச்சுருக்கிறாங்க. ஸோ பணம் இருக்கிறதுனால அவங்க எது வேணால் வாங்கலாம், எப்படி வேணால் வாழலாம். அதுதான் இன்னைக்கு வாலிப பசங்க பண்ணுறது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நீங்கள் எப்போ கர்த்தரை மகிமை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, ஒரு சமரசம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களோ, அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். பிகாஸ் எவ்ரி டைம் யூ சூஸ் டு ஆனர் காட் வில் டூ சம்திங். ஓகே, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏன்னாக்கா நீங்கள் ஒரு விசித்திரமான அசாதாரணமான ஒரு மனுஷனாக வாழும்போது உங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக கர்த்தர் உருவாக்கி கொடுக்குறாரு. நீங்கள் ஏன் இது செய்யலை, நீங்கள் ஏன் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். நம்ம மத்தியில் இவர் வில்லியம் இருக்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு இந்துவாக தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அவருடைய சைனேஜ், அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு போடுறது, அந்த மாதிரி அந்த தொழில் இந்த ஸ்டாக்கு பெரிய பேனர் போட சொல்லுவாங்க. அவர் டைரெக்டாக சொல்லிடுவார், போட்டால் காசு தான், போட்டால் காசு. ஆனால் அவர் சொல்லிடுவார், நான் செய்ய மாட்டேன். சண்டே கொஞ்சம் இது மாட்டிட்டு போங்க, சண்டே நான் வர மாட்டேன், போனால் காசு தான். குடி கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட சொல்லுவாங்க, அதுக்கு நான் போட மாட்டேன், போட்டால் காசு தான், வருமானம் தான். அதுதான் வைராக்கியங்க, அதுதான் வைராக்கியம். உன்னுடைய ப்ரைவேட் நிஜ வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்கிற, பப்ளிக்கில் எப்படி வாழ்கிற, எங்கேயுமே அந்த மாற்றங்கள் இருக்கக்கூடாது. மாறாதவர், நீயும் மாறாதவராக இருக்கு. நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறேன், நீ அப்படி பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் கட்டளை கொடுக்குறாரு. பழைய ஏற்பாடுலேயும் கொடுக்குறாரு, புதிய ஏற்பாடுலேயும் கொடுக்குறாரு. அதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நான் எப்படி மாறாதவனாக இருக்கிறேன், நீயும் மாறாதவனாக இரு. நம்ம மத்தியில் நேத்தன் இருக்கிறாரு. அவருடைய அப்பா இறக்கும் போது அவரை திதி செய்ய சொன்னாங்க, செய்யலை.
ஆனால் எங்களுக்கு அப்போவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் டிலே பண்ணிட்டு இருந்தார் அவருடைய பேப்டிசம். ஒருவேளை அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியலையே, ஏன் டிலே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறமா அவர் பேப்டிசம் எடுத்துகிட்ட பிறகு இந்த கேள்வியாக இருந்துச்சு, அவர் என்ன பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தான் முடிவெடுத்தார், செய்யலை, சாங்கியம் செய்யலை. நம்ம மத்தியில் ஹேமான்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தாங்க. அவங்க அப்பா சாகும்போது ஃபோன் பண்ணினே இருந்தாங்க, போயிட்டாங்க சாவுக்கு. அங்கேருந்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணினே இருந்தாங்க, என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, யார் என்கிட்ட பேச மாட்டுறாங்க, நான் வினோதமாக நிற்கிறேன், நான் விசித்திரமாக இருக்கிறேன், ஏன்னா இங்கே இருக்கிற சடங்குகள் சாங்கியங்கள் நான் செய்யாதனால நான் தனியாக நிற்கிறேன், அங்கேயே நில்லு, உன் அப்பாவே நீ நேசிக்கிறேன்னு சொல்லி காட்டு, அவ்வளோதான். ஆனால் இந்த சடங்காச்சாரம் சாங்கியம் செய்யாத அப்படியே நின்னாங்க. இன்னைக்கு பேசும்போது அவங்க குடும்பத்தாரோட அவங்க பேசும்போது அவங்க யாருன்னா கேட்பாங்க, நீ ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்களுக்கு வாய்ப்பு சாட்சி சொல்கிறதுக்கு, கர்த்தர் பற்றி சொல்கிறதுக்கு. நம்ம மத்தியில் நிறைய சாட்சிகள் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து வைராக்கியமாக இருக்கோம் கர்த்தருக்கு. ஏன்னா அவருடைய உயிர் கடைசி சொட்டு ரத்தம் போகிற வரைக்கும் அவர் வந்து தாக்கு பிடிச்சி நம்மளை வந்து அந்த அந்த ரட்சிப்பை வந்து அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் ஒரு ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு நன்றி கடன் செலுத்தணும்னா இப்படி தான் வாழணுங்க. அதாவது இட் இஸ் பெட்டர் டு பி இன் த வில் ஆஃப் காட் தேன் டு பி அவுட் சைட் த வில் ஆஃப் காட். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு நடுவில் இருக்கிறது பெட்டர். நீங்கள் சித்தத்துக்கு வெளியில இருந்தால் கஷ்டம். அந்த கர்த்தருடைய சித்தத்துக்கு நடுவில் இருக்க உங்களை சுற்றி வந்து ஒரு டேஞ்சரஸ் ஒரு இருட்டான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. அதான் தானியலுக்கு நடந்துச்சு. சிங்க கபியில் போட்டாங்க, சுற்றி சிங்கம் இருக்குது, இருட்டாக இருக்குது, ஆனாலும் கர்த்தர் காப்பாற்றினார். அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸை நெருப்பில் போட்டாங்க. அதோட டேஞ்சர் என்னங்க, அந்த சிச்சுவேஷன்லையும் கர்த்தர் அவங்க கூட இருந்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியில் இருந்தால் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா நீங்கள் அந்த தானியேல் 1:8 ரொம்ப முக்கியமான வசனம். அது அங்கே வந்து என்ன போட்டுக்குன்னா, தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்தாராம். நான் இது சாப்பிட மாட்டேன், இது செய்ய மாட்டேன், இது பார்க்க மாட்டேன், இப்படி வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுங்க. சாஞ்சிடாதீங்க டபுக்கு டபுக்குன்னு. சாஞ்சிங்கன்னா அவுட்டு. நீங்கள் ஒரு முறை நீங்கள் சாத்தானுக்கு வழி உருவாக்கி கொடுத்தீங்கன்னா, அதாவது எனக்கு தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரியல, இங்கே a little meetup, ஒரு சின்ன சந்திப்பு, ஒரு சின்ன அரட்டை, a little chat, இல்லை ஒரு ஷேப்ட் ஹார்ட். அன்றைக்கி பஸ்ஸில் யாரும் போகும்போது பெண்களை பார்த்து இப்படி இப்படி பண்ணியிருந்தாராம். பக்கத்துலேயே மனைவி உட்காந்துக்குது, அந்த பெண்களை நீ ஏன் பார்த்து பார்த்து இப்படி இப்படி பண்ணிங்கிறேன், யாருன்னா மாட்டுவாங்களான்னு சொல்லிட்டா. ஜனங்க கையில் மாட்டினா அவங்க எது என்ன ஆகும் புரியுதா? ஒரு சின்ன இப்படி ஒரு சின்ன பேட்டினா நான் ஸ்பீச்சுன்னு சொல்ல, இந்த அரட்டை சாட்டு, அங்கே என்னென்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் உட்காந்தா என்னென்ன பேசுவாங்க. ஒரு சின்ன சந்திப்பு, மீட்டப் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன நடக்கும் நீங்கள் அவங்க யோசித்து பாருங்கள். ஓகே, இதெல்லாம் என்ன ஆகுனா, ஒன்று வந்து இன்னொன்று, அது வந்து இன்னொன்றுக்கு. ஒன் வில் லீட் டு another until you are destroyed, until you have been made obsolete. ஓகே, நம்ம வாழ்க்கையில் நிறைய முடிவுகள் எடுப்போங்க. ஆனால் ஒரு சில முடிவுகள் வந்து நம்மளை விழ வைக்கும், சில முடிவுகள் வந்து நம்மளை கர்த்தர்கிட்ட சேர்க்கும், சில முடிவுகள் வந்து நம்மளை வந்து கர்த்தர்கிட்டலேருந்து, நம்மளுடைய குடும்பத்தார்கிட்டலேருந்து, நம்மளுடைய சமுதாயத்திலேருந்து, நம்மளுடைய பிள்ளைகள்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸுகள்லேருந்து பிரித்து விட்டுரும். அதனால் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறீங்க, அது கர்த்தருடைய ஞானத்தோடு எடுக்கிறீங்க. எபேசியர் கடைசியாக முடிக்க போகிறேன். எபேசியர் 4:27 பவுல் எழுதுறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நைட்டு தூங்கும் போது ஜன்னல் கதவு எல்லாம் டைட்டாக சாத்திட்டு படுத்துக்கிறோம்ல, ஏன்? திருடன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிசாசு வந்து திருடன்.
அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த ஜன்னல் கதவு வந்து நம்ம சாத்த மாட்டோம், அதை திறந்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது, சின்ன சின்ன சமரசம் பண்ணும்போது அவனுக்கு இடம் கொடுக்குறோம். பிசாசுக்கு இடம் கொடாலும் இருங்கள்னு போட்டுக்க. ஒவ்வொரு முறை நீங்கள் இடம் கொடுக்கும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இவ்வளோண்டு பிடிப்பான், அப்புறம் இவ்வளோ பிடிப்பான், அப்புறம் இவ்வளோ பிடிப்பான், அப்புறம் இவ்வளோ ஃபுல்லாக பிடிச்சிடுவான் அப்புறம் கடைசியாக. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத. ஏன்னா அவனுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்காக, இன்னொரு கீப் டோர் க்ளோஸ், அந்த ஜன்னல் கதவு சாத்தி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, கர்த்தருடைய வசனத்தை திருப்பி அதே மேட்டருக்கு வந்துட்டேன். கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, கர்த்தருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பற்றி சாட்சி சொல்லுங்க, தினமும் கர்த்தர் கூட நடங்க. நிறைய முறை சொன்னதா பாஸ்டர். ஆமாம், அதுதான் சீக்ரெட்டு. எப்பவுமே நீங்கள் கர்த்தர் கூட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்கள் கூட எப்பவுமே இருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சாலும், நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் என்ன பேசினாலும், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறதுனால அவருடைய ஆலோசனை, அவருடைய ஞானம் உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. அப்போ அதை நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு சமரசம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு பேசுவார் காதில். இது செய்யாத, இது பார்க்காத, அங்கே போகாத, இவர் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத, இந்த ஒப்பந்தத்தில் போகாத, இந்த பிஸ்னஸ் செய்யாத, அவர் கொடுப்பாருங்க ஞானம். அந்த ஞானத்தில் செயல்படும் போது நீங்கள் சமரசம் பண்ண மாட்டீங்க, கர்த்தருக்காக நிற்பீங்க, கர்த்தர் மகிமை அடைவார். தேங்க்யூ.